அணு ஆயுத கொள்கையில் மாற்றமில்லை என்று ஜப்பான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அணு ஆயுதத்தை ஒருபோதும் வைத்திருக்கப் போவதில்லை என்று ஜப்பான் மீண்டும் சூளுரைத்திருக்கிறது. ஜப்பானில் அண்மையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் நாட்டின் பாதுகாப்பு கருதி அணு ஆயுதத்தை பெற வேண்டும் என மூத்த அதிகாரி ஒருவர் பிரதமரிடம் ஆலோசனை தெரிவித்துள்ளார். ஆனால் அதை ஜப்பான் பிரதமர் சனா தகைச்சி திட்டவட்டமாக ஏற்க மறுத்ததாகவும் அணு ஆயுத கொள்கையில் கடந்த பல ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலைப்பாடே தொடரும் என்றும் ஜப்பான் கேபினெட் செயலர் தெரிவித்துள்ளார். ஜப்பானை பொறுத்தமட்டில் சீனா, வடகொரியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து அச்சுறுத்தலை எதிர்கொண்டு வருகிறது. அமெரிக்காவுடன் நல்லுறவை பேணி வரும் ஜப்பான் அணு ஆயுதத்தால் பாதிக்கப்பட்டாலோ அல்லது சீனா போன்ற அண்டை நாடுகளிடமிருந்து தீர்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனை வந்தாலோ மட்டுமே அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கான பேச்சே தொடங்கும் என்ற கொள்கையில் விடாப்பிடியாக இருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.